நீர் ஏரிகளில் நிரப்புற திட்டம் வந்து கிடப்புல போடப்பட்டிருக்க எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ உபரி நீர் நிரம்பிற்கு திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு. நீர்வளத்துறை அமைச்சர் கிடப்புல போடல, அங்கெல்லாம் இந்த நீர் அடியில் போட்டோம். ஏரியெல்லாம் இப்போ நீருக்கு அடியில் போட்டோம், கிடப்புல இல்லை. அத்திக்கடவை விடாசி திட்டத்தை பொறுத்தவரை அந்த சோதனை ஓட்டம்லாம் முடிஞ்சிச்சு. 95% பணிகள் முடிஞ்ச நிலையில் தண்ணீரும் வந்துருச்சு. திறப்பதற்கான வாய்ப்புகள் அதில் சில இடங்களில் அது பைப் வச்சு போகிறோம். அவங்க நிலம் அவங்களுக்காகவே இருக்கும், அந்த பைப் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் தகராறு கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் போகணுன்னு ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. அது வெக்கேட் பண்ணுறதுக்கு மாத கணக்கில் வருஷக்கணக்காகி போயிடும். அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே. சார் எப்போ துவங்கப்படும் சார் திட்டம்? திட்டம் எப்போ துவங்கப்படும்? இந்த முடிஞ்சோன்னே ஓரிரு மாதங்கள் துவங்குவேன். சார் மேகதாது அணை கட்டியே தீர்வும் கர்நாடகா பிடிவாதமாக இருக்காங்க. தமிழக நிலைப்பாடு என்ன சார்? இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் கட்டவே விட மாட்டோம். தமிழ்நாடு தீவிரமாக இருக்கிறது. உபநீர்ல வந்து முதல்கட்ட 100 ஏரி சொன்னாங்க, 52 ஏரிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இன்னும் விவரம் பண்ணி சேலம் மாவட்டம் வந்து எண்ணிக்கை நடைபெறும் சார். இது இன்னும் சில பேர் அதெல்லாம் சொல்ல வேணாம். சில ஏரியே இல்லை, அந்த கணக்கெல்லாம் கணக்கு பண்ணிருக்கோம். 100ன்னு சொல்லிட்டாங்க. 100ன்னு சொன்னதுக்காக ஏரிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அதான் அது வந்து ஒரு நல்ல திட்டத்தை குறை சொல்லி இருக்க வேண்டாம் என்னுடைய நல்ல நேரத்தில். எல்லாருக்கும் இது ஒரு பெரிய நியாயமான கோரிக்கை தான். இவ்வளோ தண்ணி வழியாக போகிறத பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோன்றும்? இவ்வளோ தண்ணி போதே நம்மெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறோமே, நமக்கு வரலையேன்னு கேட்கறது நியாயம் இருக்குது. ஆகையினால அந்த தருமபுரி மாவட்டத்தில் குடிநீருக்கும் பாசனத்துக்கும் உரிய வகையில் திருப்பூர்னு சட்டமன்றத்தில் கூட உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க. அதை இந்த ஆண்டு முதலமைச்சர் அது குறித்து ஒரு ஆய்வில் இருக்கிறது. நான் பீஸ்ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்ததா அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வரும். மேகதாதுல அணை கட்ட விட மாட்டோம் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆனா உபரி நீரை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் தமிழகத்தில் இல்லை, அதுக்காக தான் நாங்க கட்டுறோம்னு சொல்றோம்னு அவர் முதலமைச்சர் சொல்றாரு. எங்க உபரி நீர் நாங்கள் தீக்கிறோம், அது பண்ணிக்கிறோம். நீங்க உபரி நீரை தீக்கிறத தப்புன்னு சொல்லி கோர்ட்டு போயிருக்கீங்க. அது என்ன உபரி நீரை நான் இப்போ சலப்பங்காவிலையும் வர்றதுன்னு பண்றேன், அதுல தப்புன்னு கோர்ட்டுக்கு போயிருக்கு. அது என்ன உபரி நீரை தீக்கிறதுக்கு ஒரு சட்டம் இடம் இல்லைன்ற இடம் இந்த கமிட்டாக கோர்ட்டுக்கு போயிருக்கேன். இந்த இதை பொறுத்தவரை ஒன்றிய அரசுடைய இது எப்படி இருக்குங்க சார் சப்போர்ட்? ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு தமிழகத்துக்கு? எனக்கு ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மேகதாது கட்டணும்னு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டாந்தாங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்டால், கீழே இருக்க லைப்ரரி எஸ்டேட் அந்த தண்ணி காவிரியினுடைய கடைமடை பகுதியில் இருக்கிற நம்முடைய அப்ரூவல் இருந்தால் தான் அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுக்க முடியும். அதுதான் முறை. ஏற்கனவே ஒரு முறை நம்ம கேட்காம அவங்க ஒரு பீஸ்ஃபுல் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொண்டு போனாங்க. கொண்டு போய் அதை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஓகே கூட சொல்லிட்டாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாம் வரல சொன்னோன்னே அதை எடுத்து போட்டாங்க. நாங்களும் போய் சொன்னோம், அதை கேட்டு போயிட்டாங்க. இப்போ நான் நேற்று முதல் நாள் பார்க்குறேன், இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கிறவங்க நீங்கள் மேகதாது கட்டுறதுக்கு ஒன்றும் நீங்கள் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. இதை டிபிஆர் பண்ணான்னா நேராக சென்ட்ரல் தான் போனோம். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா, எனக்கு தண்ணி விடுறதா கேட்பாங்கிற வேலை. அங்கே டேம் கட்டுறதுலாம் உள்ள கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல இது கிடையாது. நடுவர் மன்றத்திலும் சரி, சுப்ரீம் கோர்ட்லும் சரி, மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. 2 தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனா இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு அடிச்சிருக்கான். ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. அப்ப இது தமிழகத்துக்கு ஒரு எதிரான நிலைப்பாடா இருக்குமா? ஆமாம், ஆம், ஆம், ஆம்.